ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரூஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸ் தான் சொல்லியிருக்கிறேன். அது என்னன்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை நீங்கள் முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சின்ன டிப்ஸ்னாலும் உங்களுக்கு ஏதாவது ஒன்று உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு நம்ம பார்த்துருவோமா? ஃபஸ்ட் டிப் நம்ம இட்லிக்கு மாவு அரைக்கும்போது உளுந்து ஃபஸ்ட்டு நம்ம அரைப்போம்ல, அப்போ கொஞ்சம் ஐஸ் வாட்ரு இல்லாட்டி ஐஸ் கட்டி ஏதாவது போட்டு அரைங்க. அப்படி அரைச்சிங்கன்னா இட்லி நல்லா சாப்பிட்டா சூப்பராக வரும். தோசைக்காக இருந்தாலும் நல்லாயிருக்கும். நம்ம உளுந்து நமக்கு ரொம்ப ஹீட் ஆனால் மாவு பொங்கியும் வராது, சாப்பிட்டாவும் வராது. நீங்கள் இட்லிக்கு அரைக்கும்போது ஐஸ் வாட்டர் இல்லாட்டி ஐஸ் கட்டி போட்டு அரைங்க, ஜில்லுன்னு நல்லாயிருக்கும். அதேமாதிரி இட்லிக்கு 1 டம்ளர் உளுந்துக்கு 6 டம்ளர் அரிசி கலந்துக்கு, ரேஷன் அரிசி 6 டம்ளர் போட்டு அரைச்சி பாருங்கள். இட்லி நல்லா சாப்பிட்டா வரும். ஏற்கனவே நான் வீடியோவில் இட்லிக்கு மாவு எப்படி அரைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் போய் பாருங்கள். அதில் நான் மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு சொல்லியிருப்பேன். தெரியாதவங்க போய் பார்த்துக்குங்க, பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதேமாரி நான் மாவு எப்போவுமே நீங்கள் ஒரு 4 நாளைக்கு ஆகிற மாதிரி நீங்கள் மாவு அரைச்சிங்கன்னா, மாவு அரைச்சி நல்லா ஃபுல்லாக எல்லாம் கலக்கி எடுத்துக்கலாம். நான் அப்படி தான் வைப்பேன். மாவு எல்லாமே நான் அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள். 6 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் உளுந்து போட்டேன், 4 டம்ளர் புழுங்கரிசி, ஒரு 2 டம்ளர் பச்சரிசி போட்டேன். நான் ரேஷன் அரிசியில் தான் மாவு அரைச்சி வச்சுருக்கேன். வேறு எந்த அரிசியுமே நான் கலக்கலை. இந்த அரிசியில் தான் கரெக்டாக ஒரு 4 டம்ளர் புழுங்கரிசி, 2 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் உளுந்து, அவ்வளோதாங்க. அவ்வளோ போட்டு நீங்கள் அரைச்சி வச்சிங்கன்னா இட்லி நல்லா சாப்பிட்டா வரும். மாவும் நல்லா பொங்கி வரும், சூப்பராக இருக்கும். கரெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்கும். அதை நல்லா மாவு நல்லா கலந்துக்கணும். கலந்துட்டு புளிக்க வைக்காத மாவு ஒரு டப்பா எடுத்து வச்சுருவேன் எப்போவுமே. ஏன்னா நமக்கு 4 நாளைக்கு வருங்கையில் நம்ம புளிக்க வைக்காமல் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா கரெக்டாக நம்ம 4ஆவது நாள் எடுக்கும்போது அந்த மாவு புளிச்ச பக்குவம் கரெக்டாக வந்துடும். அதனால் ஒரு டப்பா புளிக்க வைக்காமல் எடுத்து வைப்பேன். மறுபடியும் 2 டப்பாவில் நல்லா புளிக்க வச்சு எடுத்து வைப்பேன். எடுத்து வச்சோம்னா ஃபஸ்ட்டு நல்லா புளிச்ச மாவை யூஸ் பண்ணிவிடுங்க. புளிக்காத மாவை லாஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி வச்சு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் இன்றைக்கி எப்படி மாவு இட்லி ஊற்றினா எப்படி வருதோ அது மாதிரியே சூப்பராக வரும். சூப்பராக புசு புசுன்னு சூப்பராக வரும் சாப்பிட்டா. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு அரைச்சதை நல்லா கலந்துட்டு வைங்க. கலந்துட்டு 2 டப்பாவில் பிரித்து வச்சுருங்க. எப்போவுமே ஒரே டப்பாவிலே புளிக்க வச்சுட்டிங்கன்னா நம்ம 4 நாள் கழித்து பார்க்கும்போது ரொம்ப புளிப்பாயிடும். லாஸ்ட்டுன்னு நம்ம இட்லி ஊற்றும்போது நல்லா இருக்காது. நீங்கள் இப்படி வச்சு பாருங்கள். கரெக்டாக 4 நாள் கழித்து அந்த மாவு சூப்பராக பொங்கி வரும். கரெக்டாக இருக்கும். ஊற்றுற பக்கம் கரெக்டாக வரும். நான் எப்போவுமே இப்படி தான் வைப்பேன். ஒரு முறை நீங்கள் இப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசியும் நான் சொன்ன அளவில் போட்டு பாருங்கள். ரேஷன் அரிசியே போதுங்க. நம்ம கடையில் இட்லி அரிசி வாங்கணும்னு அவசியமே இல்லை. ரேஷன் அரிசிலே சூப்பராக வரும். இட்லி நல்லா சாப்பிட்டாவும் வரும். தோசையும் நல்லா சாப்பிட்டா சூப்பராக நல்லா முருகலாக வரும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்டில் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். நீங்கள் இட்லிக்கு மாவு வறுப்பது மெஷர்மெண்ட்டோடு நான் ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் என்னோடய சேனலில். வாங்க நெக்ஸ்ட் டிப் என்ன நம்ம பார்த்துருவோமா? நெக்ஸ்ட் டிப்பு நம்ம சில்வர் சம்படம் பாத்திரம், இந்த மாதிரி பாத்திரம்லாம் மூடி லூஸ் ஆகிட்டுனா யூஸ் பண்ணாமல் அதை நம்ம தூக்கி தூர போடுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணாதீங்க. இந்த மாதிரி செல்லோ டேப் எடுத்துக்கோங்க. எல்லார் வீட்டுமே மேக்ஸிமம் இந்த மாதிரி டேப் வச்சுருப்போம். அதை அந்த சம்படம் இருக்கும் பார்த்திங்களா, அது மேலே சுற்றி விட்டுறணும். அப்படி சுற்றி விட்டு நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த டப்பா எனக்கு மூடி லூஸாக இருக்குது. அது எப்படி சுற்றுறேன்னு பாருங்கள். அந்த மூடியோட விளிம்பில் நம்ம மூடுவோம் பார்த்திங்களா, அந்த மூடுற வரை அதை சுற்றி விடணும். நமக்கு ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா 2-3 லைன் சுற்றி விடுங்க. லைட்டாக லூஸாக இருந்ததுன்னா ஒரு 2 லைன் சுற்றினாலே போதும். அந்த டைட்னஸ் கொடுத்துனா உங்களுக்கு எவ்வளோ மூடி லூஸாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுற்றிக்கிங்க. சுற்றி எடுங்க. அதே மாதிரி எவ்வளோ லூஸ் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சுற்றணும். இன்றைக்கி நான் எனக்கு கொஞ்சம் நல்லா நிறையவே லூஸாக இருக்குது. அதனால் கொஞ்சம் நிறையவே சுற்றி எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இனி மூடினா நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும், கீழே விழுகாது, எதுவுமே போகாது, உள்ள நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு புதுசான டிப்பு தான். நீங்கள் இது எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த டிப்பு கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம
வீட்டில் வந்து வெங்காயம் பூண்டு எல்லாம் தொலி உரித்து வச்சுருப்போம். அந்த வேஸ்ட்டான குப்பையை அப்படியே நீங்கள் செடியில் போடுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி உரமாக்கி அந்த தண்ணி வடிகட்டி போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நான் பூண்டு தோலும் வெங்காயத்தோலும் தான் எடுத்திருக்கேன். அதை போட்டுக்கலாம் உள்ள. அதை கொஞ்சம் சேர்த்துட்டு நான் வந்து இன்றைக்கி காலையில் போட்ட டீயை வடிகட்டிட்டு அதனோட சக்கையை தான் எடுத்திருக்கேன். காலைல டீ போட்ட வடிகட்டின சக்கை. இதுவும் வந்து நம்மளுக்கு ரொம்ப உரம், ரொம்ப நல்லது இது செடிக்கு போட்டாலும். அதனால் இது கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக தண்ணி ஊற்றி ரொப்பிடலாம். நம்ம வந்து நார்மலாகவே நம்ம போர் தண்ணி தான் ஊற்றுவோம் செடிகளுக்கு. அந்த தண்ணி ஊற்றினாலே போதும். அதை ஊற்றி ஃபுல்லாக ரொப்பிடலாம். ஃபுல்லாக ரப்பிட்டு நம்ம இனி இதை அடுப்பில் வச்சு ஒரு கொதிக்க விட்டுடலாம். கொதித்தா தான் அந்த சாரெல்லாம் நல்லா இறங்கும், அதில் இருக்கிற இறங்கி லிக்யூடாக மாறும். அதனால் நம்ம இதை தூக்கி அடுப்பில் தூக்கி வச்சு கொதிக்க வச்சிடலாம். ஒரு கொதி 2 கொதி விட்டிங்கனாலே போதும், சூப்பராக வந்துடும். அவ்வளோதாங்க, கொதிச்சிருச்சு, நல்லா ரெடி ஆகிடுச்சு. இனி வந்து இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருவோம். பாருங்கள் எவ்வளோ கலராக வந்திருக்கு பாருங்கள். இது எல்லாமே நல்ல உரம், செடிகளுக்கு அவ்வளோ சத்தானது கூட. நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஊற்றுறதுனால செடி வந்து நல்லா பூக்கும். பூக்கிற சீசன் இப்போ வந்து பூக்கிற சீசனும் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி ஊற்றி பாருங்கள். சூப்பராக பூ எடுக்கும், நல்லா வந்து தழைஞ்சு வரும் செடி. எந்த செடினாலும் ஊற்றலாம். ரோஸ் செடி, மல்லி செடி, முல்லை செடி, எந்த செடிக்கு வேணாலும் ஊற்றலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்கும். செடி எப்போவுமே தளன்னு இருக்கும். ரெடி ஆயிடுச்சிங்க. இது வந்து நம்ம சூடோடு ஊற்றிடக்கூடாது. சரி, நம்ம வந்து இதை வந்து நல்லா குளிர வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு நீங்கள் செடிகளுக்கு ஊற்றுங்க. அதை கண்டிப்பாக கவனிச்சிக்கோங்க. இந்த டிப் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக நான் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டிப்பு வந்து தலைமுடி ஷைனிங்காக பளபளன்னு நல்லா சூப்பராக இருக்கணுமா, நான் சொல்கிற ஐடியாவை பின்பற்றுங்க. நான் வந்து இந்த டிப் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். பார்க்காதவங்களுக்காக இந்த டிப்பை நான் சொல்கிறேன். இது வந்து வடித்த கஞ்சி தாங்க எடுத்திருக்கேன். நம்ம சாப்பாடு வடிப்போம்ல, அந்த கஞ்சி வந்து இப்படி எடுத்து வச்சோம்னா ஆறின பிறகு நல்லா கட்டியாக மாறிடும். உப்பு போடாமல் சாதம் வடிச்சிக்கிங்க, இது எடுக்கிற அன்றைக்கி மட்டும். அது வந்து நம்ம முடிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கலாம். என்னோடய முடிக்கு இது போதுங்கிறனால இந்த அளவு எடுத்துருக்கிறேன். இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா காப்பி பொடி தாங்க சேர்க்கப்படும். நான் வந்து இன்றைக்கி சன்ரைஸ் காப்பி பொடி எடுத்திருக்கேன். இதில் நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் பாதி பாக்கெட் போடுறேன். 2 ரூபா காப்பி பொடியில் பாதி பாக்கெட் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா, இது வந்து நம்ம என்ன ஷாம்போ இல்லாட்டி சீயக்காயோ நம்ம எப்போவுமே முடிக்கு என்ன தேய்ச்சி குளிக்கிறோமோ அந்த இது எடுத்துக்கலாம். நான் வந்து ஷாம்பு தான் போடுவேன். நீங்கள் சீயக்காய் இருந்தால் சீயக்காய் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மீரா ஆனியன் ஷாம்பு தான் போடுவேன். அதை எடுத்துருக்கிறேன். நம்ம முடிக்கு தகுந்த மாதிரி 1 பாக்கெட்டோ 2 பாக்கெட்டோ கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து 1 பாக்கெட் தான் எடுப்பேன் எப்போவுமே. அதனால் நான் வந்து இந்த ஷாம்பு தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் சீயக்காய் சேர்க்குறனா கூட சீயக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணோடனே நல்லா நுரையா சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு. இதை தேய்ச்சி நீங்கள் தலையில் குளிச்சிங்கன்னா முடி அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும். நல்லா ப்ரௌனிஷாகவும் இருக்கும். முடி வந்து கண்டிஷ்னர் போட்ட மாதிரி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்போல்லாம் போடுறீங்களோ அப்போல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். முடியும் சூப்பராக ஷைனிங்காக நல்லா வளர்கிறதுக்கு சான்சஸும் இருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு எல்லோருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு பிடிச்சிருந்தனா ஒரு லைக் கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன டிப்பெல்லாம் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஏதோ ஒரு டிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கலாம். பிடிச்சவங்க லைக் கொடுங்க. எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் என்னோடய சேனலை பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். திருப்பி இன்னொரு வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்க வரேன். பாய், see you. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி மிகவும்.